இன்றைக்கி நிறைய மைண்ட் ரிலேட்டட் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சிவியர் இன்சோம்னியா, அப்புறம் நம்மளோட மூடு, அப்புறம் ஆங்கர், இது எல்லாமே வந்து நிறைய கட்டுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. நம்மளோட நர்வஸ் சிஸ்டமும் கட்டும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு நர்வஸ் மேஜர் பாத்வே மூலிமா கனெக்டடாக இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், ஹார்மோனல் செக்ரீஷன், அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்மளோட மென்டல் ஸ்டேட், இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. கட்டில் இருக்கிற பாக்டீரியாஸ் பார்த்திங்க அப்படின்னா அதனோட பாப்புலேஷன், அதாவது குட் பாக்டீரியாஸ் நம்ம குடலில் இருக்கும்போது அதை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணோம். செரட்டோனின், டோபமைன், இந்த நியூரோ கெமிக்கல்ஸ் தான் வந்து நம்ம பிரெயினோட நம்மளோட மூட் லெவல், எனர்ஜி லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ அந்த கட்டுக்கும் பிரெயினுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது த்ரூ எ நர்வஸ் பாத்வே அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த கட்டுன்னு சொல்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் எபித்தீரியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செல்ஸ்னால் ஆகிருக்கும். அது நல்ல டைட் ஜங்ஷன்ஸில் பேக் ஆகிருக்கும் நம்ம குடலில். அது மட்டும் இல்லாமல் கோப்லெட் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் மூலிமா இருக்கும். அது வந்து என்ன பண்ணோன்னா மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரொடெக்ஷன் லேயருக்காக அந்த மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை தேவையில்லாத பொருள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அது இருக்குது. அந்த எபித்தீலியல் செல்ஸ் டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனாலையும் தேவையில்லாத கிருமியோ இல்லை நம்ம சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாமல் உள்ளே போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த லேயரோட முக்கியமான வேலை. ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பாக டைட்டாக பேக் ஆகிருக்கிற இந்த ஜங்ஷன்ஸ் வந்து ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் அஃபெக்ட் ஆகும். அது பேர் என்ன அப்படின்னா டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல கெட்ட கிருமிகள், பேட் பாக்டீரியாஸ் வந்து அதனோட காலனிஸை நல்லா மல்டிப்ளை ஆகும். அது வந்து சிபோ அண்ட் சிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிபோ அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் அண்ட் சிஃபோன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபங்கல் ஓவர் க்ரோத். இந்த அதாவது தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாவும் ஃபங்கஸும் நம்ம இன்டெஸ்டைனை வந்து ஆக்கியூபை பண்ணும்போது நம்மளோட பிரெயினோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிறது நம்ம கட்டில் இருந்தால் அப்படின்றது இதை குறிக்குது. ஸோ இப்போது இந்த பேட் பாக்டீரியாஸும் இல்லை தேவையில்லாத ஃபங்கஸ் அங்கே வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அது என்னென்ன ஹேபிட்ஸ், என்னென்ன லைஃப் ஸ்டைல்னால கெடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். நீங்கள் வந்து ஃபீவரோ, கோல்டோ இல்லை காஃபோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் போட்டுட்ருக்கும்போது நல்ல பாக்டீரியாஸ் வந்து அங்கே டெஸ்ட்ராய் ஆகிட்டு பேட் பாக்டீரியாஸோட காலனிஸ் அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டியோ இன்டைஜஷனோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பிங்க் கலராக நம்ம ஒரு ஃப்ளூயிடு குடிப்போம், ஆன்டாசிட்ஸ். ஸோ அது குடிக்கிறதுனாலையும் நம்மளோட ஸ்டொமக் ஆசிட் குறையும் போது இந்த பேட் பாக்டீரியாவை இல்லை ஃபங்கஸை அழிக்கக்கூடிய அந்த ஆசிடுக்கு இருக்கிற தன்மை, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கு இருக்கிற அந்த தன்மை போகும்போது தேவையில்லாத கெட்ட கிருமிகள் வந்து நம்ம கட்டு ஆக்கியூபை பண்ணும்போது தான் நமக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இங்கேருந்து செக்ரீட் ஆகி அனுப்ப வேண்டிய கெமிக்கல்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது தான் ஒருத்தருக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ், அதுக்கப்புறம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸ், ஒரு விதமான பயம், அதுக்கப்புறம் அதிகப்படியான கவலை, கோபம், தூக்கமின்மை, இன்சோம்னியானால் ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் பேசிஸ்லேயோ இல்லை எப்போயாவது ஒரு முறை ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ரீஃபைன்ட் ஃபுட்ஸு, ஃப்ளேவர்டு ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் போட்ட முக்கியமாக அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்ட்டு அந்த ஸ்வீட்னர், அது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ், அதை யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம எடுக்கும்போது நம்மளோட அந்த முக்கியமான கட் பாக்டீரியாஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டு கெட்ட கிருமி வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர். இப்போ வந்து நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஸே ஆகாமல் அதனால் என்ன ஆகும்னா விட்டமின் டி வந்து நமக்கு குறையும் போது இந்த கட் பாக்டீரியாவோட லைஃப் வந்து என்ன ஆகுதுன்னா கேள்விக்குறியாகுது. ஸோ அதனால் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு ரீசன், அப்புறம் லேக் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர் ஒரு ரீசன், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் உடம்புக்கு மூமெண்ட் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டுக்கு தேவையான பிளட் ஃப்ளோ குறையும் போது அங்கே அந்த பாக்டீரியாவோட நல்ல க்ரோத்தும் வந்து குறைஞ்சிட்டு தேவையில்லாத கிருமிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கிட்டேருந்து அதை இன்னெரிட் பண்ணியிருப்போம் அந்த பாக்டீரியாஸை. இந்த லாஸ்ட் 50 இயர்ஸில் தான் அதிகப்படியான இந்த மைண்ட் ரிலேட்டட் டிஃபிகல்ட்டிஸை வந்து நம்ம பார்க்குறோம்.
சிவியர் இன்சோம்னியா இதெல்லாம் வந்து அதிகமாக பார்க்குறது இப்போ ரீசெண்ட் ஒரு லாஸ்ட் லெஸ் தென் ஒரு 50 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 50 இயர்ஸ்க்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக எடுக்கிற ஃபுட் ஹேபிட்ஸில், அதாவது பர்டிகுலராக நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ், வீட்டு, அப்புறம் கார்னு, சோயா, ஓட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 50 இயர்ஸாக அதிகப்படியான ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வீட்டையும் நம்ம ரைஸையும் ரெகுலர் பேசிஸில் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து இன்னரேட் பண்ணிட்டு வந்த இந்த முக்கியமான நமக்கு நல்லது பண்ணுற இந்த கிருமிகள் வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே வந்துட்டோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி அதிகப்படியான மைண்ட் ரிலேட்டட் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க, அவங்களோட ஹீட்டிங் ஹேபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லேட் நைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேட் நைட் ஈட்டிங் அப்படின்றது ஒர்ஸ்ட் ஹேபிட் தென் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் எடுக்கிறவங்க கூட 70-80 அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் லேட் நைட் ஃபுட், அதாவது 2 o'clock 3 o'clock வந்து பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா இந்த மாதிரி எடுக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா 40-50 தாண்டதே கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிகம் ஆகுது. ஸோ இந்த லேட் நைட் ஃபுட் அண்ட் ஹீட்டிங் ஹேபிட்ஸை, இந்த நமக்கு நல்லது பண்ணுற இந்த கிருமிகளை கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வரும்போது தான் நமக்கு வந்து எக்ஸசிவ் டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பிரெயின் ஃபாக், நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் டே டைமில் ஒரு எனர்ஜெட்டிக்கே இல்லாமல், நைட் டைமில் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், நாம் எடுக்கிற மெடிசன்ஸ். ஸோ நமக்கு கட் பேக்டீரியா வந்து எப்படி நமக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நம்ம இன்டெஸ்டைனில் வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூட்ரேட் அப்படின்னு ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து விச் இஸ் நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அது வந்து நமக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கட்டுக்கும் பிரெயின் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இ, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே தடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கட் பேக்டீரியாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பேக்டீரியா வந்து இம்யூன் சிஸ்டமையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ எந்த பேக்டீரியா வந்து நல்லது, எது கெடுதல் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே நம்மளோட கட் பேக்டீரியாஸ் தான். நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து இன்னரேட் பண்ணிட்டு வந்த கட் பேக்டீரியா. ஸோ இது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னோட கட்டில் வந்து நல்ல கிருமி இல்லை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக மைக்ரைன் ஹெட்டேக்ஸு, இல்லை நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், இல்லை டயரியா, இல்லை கான்ஸ்டிபேஷன் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் எக்ஸஸாக ட்ரீம்ஸ் வருது, இல்லை ஜாயின்ட்ஸ் பெயின் வருது, இதெல்லாம் வந்து நம்ம கட் டிஸ்பயோசிஸ், அதாவது கெட்ட கிருமியோட வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அப்படின்றது இதை குறிக்கும். ஸோ இந்த கட் மைக்ரோபியமை வந்து நம்ம கெட்டு போனது ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து டீடாக்ஸ் ப்ராசஸ், நம்ம கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸில் ஹை ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் மைக்ரோபியம், அதாவது அழிஞ்சு போன கெட்டு போன நல்ல பேக்டீரியாஸை வந்து நம்ம ரீசெட் பண்ண முடியும். நம்ம இந்த பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக கட்டை ரீசெட் பண்ணுறது மூலியமாகவே ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எலிமினேஷன், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரம் தூங்க பழகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா கட் மைக்ரோப்ஸ் நல்ல க்ரோத்து தேவை அப்படின்னா அதிகப்படியான ஃபைபர் ரிச் அண்ட் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபுட்ஸ், அதாவது நிறைய ப்ராசஸ் ரீஃபைன் பண்ணாத ஹோல் ஃபுட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் லைக் ஹோம்மேட் கர்டு, அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் லைக் ஹோம்மேட் கர்டு, கஞ்சி டைப் சாப்பிட்றது, பழைய சாதம் சாப்பிட்றது, இது மூலியமாகவும் நம்ம கட்டை வந்து ரீசெட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவசியமாக தேவை, சன்பாத் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட் பேக்டீரியாஸை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் செக்கில் வச்சுருக்கிறதுக்கு, கான்ஸ்டண்ட்டாக அது வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸ், கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஆனியன், கார்லிக்,
அப்புறம் துளசி, டர்மரிக்கில் வந்து குர்குமின் இருக்குது, அதுவுமே அந்த பேட் பாக்டீரியாஸை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் பேசிஸில் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கட்டை வந்து கண்டிப்பாக ரீசெட் பண்ண முடியும். அதை ரீசெட் பண்ணுறது மூலியமாகவே நம்ம வந்து நமக்கு இருக்கிற ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பேனிக் அட்டாக்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப் இது எல்லாமே நேச்சுரலாக ரீசெட் பண்ண முடியும். இது எதையுமே மெடிசன் சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீட்டிங் ஹேபிட்ஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சியூ யுவர் ஃபுட், அதாவது நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது. ஸோ இது மூலிமா வந்து நம்ம கட்டை ரீசெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அந்த நம்ம கட் பாக்டீரியாஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே அந்த கட் பாக்டீரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அது எனக்கு ஏன் நடந்தது அப்படின்ட்டு அதுலேயே நம்ம சிங்க் ஆயிரும். அது இல்லாமல் ஸோ அதனால் நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், ப்ராப்பர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், சன்லைட் எக்ஸ்போஷர் அண்ட் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கிரவுண்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து நம்ம பேர் ஃபுட் வாக்கிங்ன்றது இல்லாமல் போகுது. ஸோ அதனால் பீச் சைடு இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் மணலில் வந்து பேர் ஃபுட் வாக்கிங் பண்ணலாம், கிராஸ் வாக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சரோடு நம்ம ரொம்ப கனெக்டடாக இருக்கும்போது தான் நம்ம அந்த கட் பாக்டீரியாஸ் வந்து நல்லா மல்டிப்ளை ஆகும். ஸோ ஹியூமன் பீயிங் மட்டும்தான் நேச்சருக்கு வந்து ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கிறது. ஸோ அது எல்லாமே நம்ம அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது இது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி நம்ம ரூட் காசு, அதாவது இன்றைக்கி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனுக்கு வந்து ஆன்டி டிப்ரெஷன்ஸும் அந்த டேப்லெட்ஸ் தான் நிறைய மக்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ க்ளோஸ் டு த நேச்சர். சரி, அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஃபுட் ஹேபிட்ஸ், நேச்சுரல் ஈட்டிங் ஹேபிட்ஸ் மூலிமா நம்ம இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் யுவா லைஃப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஹைட்ரேஷன், அதாவது வாட்டர் குடிங்க அப்படின்னு ஒரு ரிமைண்டர், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் ரெக்கமெண்டேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யுவா நேச்சர் கியூர் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் நேச்சுரல் அண்ட் சயின்ஸ் பேக்டு டெக்னிக்ஸ் ஃபார் ஹெல்த்தி லிவிங். தேங்க்யூ.